ஹீரோ எக்ஸாம்ல ஃபெயில் ஆன விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொன்னா ரொம்பவும் கவலைப்படுவாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்லாம விட்டுறான். அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு இது எல்லாமே தெரிஞ்சு ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. ஆக்சுவலா இவங்க பொண்ணுமே இந்த எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்லயும் பாஸ் ஆயிடுவா. ஆனா ஹீரோ ஃபெயில் ஆன விஷயம் அது மூலியமா இவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லி அந்த காலேஜ்ல உனக்கு நான் சீட் வாங்கி தரேன், ஆனா நீ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், என்னோட பொண்ணுக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறாரு. அதை கேட்ட ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இவங்களுக்கு கால் பண்றாங்க, எடுக்க மாட்டான், வீட்டுக்கே வராங்க, ஆனா ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். இப்போ இந்த பொண்ணு கிட்ட எதுவுமே சொல்லாமலே அமெரிக்கா போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஆனா இந்த பொண்ணு ஹீரோ ஒரு நாள் இவங்க கிட்ட பேசும்போது மூக்குத்தி குத்தனா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதனால இவனுக்காகவே மூக்குத்திலாம் குத்திக்கிறான். அப்ப இந்த பொண்ணு ஃபீவர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவன் யூஎஸ் போற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போய் இந்த பொண்ணு மழையிலேயே ஜுரம் கூட பார்க்காம நனைஞ்சிட்டே வந்து இவனை மீட் பண்றான். பட் இந்த பொண்ணு இவன் அவாய்ட் பண்ணிட்டு காரை எடுத்துறான். அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா, அவனை போய் மீட் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. சோ இவனும் அந்த பொண்ணு கிட்ட நான் உன்னை எப்போ மீட் பண்ணணும், அப்பதுல இருந்தே என்னோட நேரமே சரியில்லை, இப்ப என்னோட கெரியர்ல ஸ்பாயில் ஆயிட்டா, அதனால நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லி இந்த பொண்ணையே காரணமா சொல்றான். ஆனா இந்த பொண்ணு நானா என் பின்னாடி உன்னை சுத்த சொன்னேன், என்ன தேடி காஷ்மீர் வர சொன்னா, நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, நீ தான் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம், அது என்ன காரணமா சொல்லாத சொல்லிட்டு இவனே திட்டி விட்டுறா. உனக்கு பிடிக்கல என் முன்னாடி வந்து தைரியமா சொல்ல கூட நீ பயப்படுற, உன்னெல்லாம் நம்பி நான் எப்படி உன் கூட வர முடியும், நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு குட் பை அங்க வந்து கிளம்பிடுறா.